திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்தன முன்னின்றான் யாவன் தங்குகடற்புவி வரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. அங்காரக விநாயக சதுர்த்தி பூஜை முறைகள். மாசி மாதம் கிருஷ்ணபட்ச அங்காரக சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து உற்சாகத்தோடு ஸ்நானம் செய்து திருவெண்ணீர் பூசி ருத்ராகம் தரித்து அன்றாட கர்மங்களை முடித்து கொண்டு நியமத்தோடு தூய்மையான இடத்திற்கு போய் அந்த மண்ணை எடுத்து வந்து பக்குவப்படுத்தி விநாயகரின் திருவுருவம் செய்து தங்கத்தாலும் மற்ற திருவுருவம் செய்து ஆதி சைவ மறையவர்களை வரவழைத்து வேத பாராயணம் செய்வித்து அவர்கள் மத்தியிலிருந்து முறைப்படி சிரசு முதல் பாதம் வரை நியாசம் செய்ய வேண்டும். ஆசனம், பிராணாயாமம், பூசுத்தி முதலியவற்றை செய்ய சங்கல்பம் கூற வேண்டும். இவ்வாறு கிருதவீரியன் அனுஷ்டித்த சங்கட சதுர்த்தி விரதமும் குறித்த காலத்தில் மிகச் சிறப்பாக முடிவடைந்தது. அவன் பூஜை செய்த கலசம் முதலானவற்றையும் தகுந்த தானங்களையும் ஆசிரியருக்கு கொடுத்தான். வேதமோதிய பிராமணர்களுக்கு 16,000 பசுக்களையும் அவர்களுக்கு தகுந்த பொன்பொருட்களையும் தானம் செய்து மகிழ்வித்தான். அந்த விரதத்தின் மேன்மையான மகிமையால் கிருதவீரியனின் மனைவியான சுகந்தை கற்பந்தரித்து உரிய காலத்தில் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள். மிகவும் அழகு பொருந்திய அக்குழந்தைக்கு கையும் காலும் மட்டுமில்லாமல் ஊனமாக இருந்தது. அதை கண்ட சுகந்தை மிகவும் உள்ளங்குமுறி ஓயாமல் வருந்தினாள். ஆண்டவனே, இது என்ன சோதனை? நான் செய்திருக்கும் தீவினைகளின் பயனாகவா இத்தகைய அங்கீனமான பிள்ளை எனக்கு கொடுத்தாய் என்று பலவாறாகவும் புலம்பி அழுதாள். அரசனும் தன் புதல்வனை பார்த்து அதிக துயரமடைந்தான். இருந்தாலும் அவன் தன் மனத்தை ஓரளவு தேற்றி கொண்டு, அன்பே, நமக்கு பிள்ளையாரின் விருத பலத்தினால் இந்த பிள்ளை பிறந்திருக்கிறான். ஆதரையால் இவனுடைய அங்ககீனத்தை அவரே தீக்கி அருள்வார். நீ எதற்கும் கவலைப்படாதே என்று தன் மனைவிக்கு தேர்தல் வார்த்தைகள் கூறினான். தங்கள் மகனுக்கு சிறப்புடன் கர்த்தவீரியன் என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். இப்படியாக 12 வருஷ காலம் கழிந்தன. ஒரு நாள் கிருதவீரியனுடைய அரண்மனைக்கு தேத்தாத்திரிய முனிவர் வந்தார். அவரை அரசன் எதிர்கொண்டு வரவேற்று மிகவும் உபசரித்து வணங்கி தன் தவப்புதல்வனின் அங்கீனம் நீங்குவதற்கு வழி என்ன என்று கேட்டான். தேத்தாத்திரிய முனிவர் அருள் கனிந்த பார்வையுடன் கிருதவீரியனை நோக்கி, அரசனே, உன்னுடைய புதல்வனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கே வந்தேன் என்று கூறி அந்த பிள்ளையை தன் முன் கொண்டு வரச் சொல்லி அவனை பார்த்துவிட்டு, ராஜனே, கவலைப்படாதே, இந்த உன் மைந்தன் இவ்வுலகம் முழுவதையும் அரசாண்டு பெரும் புகழ் எய்துவான் என்று கூறி பிள்ளையை கர்த்தவீரியனுக்கு தீட்சை செய்து பிள்ளையாருக்குரிய ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்து சென்றார். அதன் பிறகு கர்த்தவீரியன் தன் தந்தையின் அனுமதி பெற்று கால் கைகளற்ற தன்னை தூக்கி கொண்டு போய் கானகத்தில் வைக்கும்படி செய்து அங்கு அன்னபானமின்றி சிந்தையில் விநாயகப் பெருமானை இருத்தி ஐம்புலங்களையும் அடக்கி ஒரு நிலைப்படுத்தி ஏகாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் ஜபித்து வந்தான். இவ்வாறு 12 வருஷ காலம் தவத்தில் ஈடுபட்டிருந்த அவனுடைய பக்திக்கு மெச்சி விநாயகமூர்த்தி கருணை கொண்டார். அதனால் அளவற்ற தேவர்கள் விடைசூழும்படியாக அருகில் உள்ள தடாகம் ஒன்றிலே அவர் பிரதியட்சமானார். அப்பெருமானது திருவடி தாமரைகளில் ஓடோடியும் சென்று பணிய வேண்டும் என்று கர்த்தவீரியன் பெரிதும் விரும்பி துடித்தான். என்றாலும் கைகாலற்ற தன்னால் அப்படி செய்ய முடியாததால் தான் இருந்த இடத்திலேயே மனிதனால் அவரை பலமுறையும் வணங்கி துதித்தான். அவனுக்கு விநாயகர் மனமும் வந்து வரமடிக்க முன்வந்து அவனுக்கு 2 கால்களையும் 1000 கைகளையும் தந்து அவற்றிற்கு தேவையான புஜபல பராக்கிரமத்தையும் கொடுத்ததில் மறைந்தார். அவருடன் வந்திருந்த பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் அவனை நோக்கி, தவசீலனே, நீ ஒரு கற்பகாலம் வரையில் ஆயுள் பெற்று அனைவருக்கும் நன்மையை செய்து உன்னை எதிர்த்து வரும் பகவர்களை எல்லாம் 500 பானங்களினால் ஜெயித்து சிறப்புடன் வாழ்ந்திருப்பாய் என்று வாழ்த்திவிட்டு மறைந்தார்கள். அந்த கடமை கர்த்தவீரியனுக்கு 2 கால்களும் 1000 கைகளும் வளர்ந்து விட்டன. அதை கண்டதும் கர்த்தவீரியன் விக்னேஸ்வரரின் பெருங்கருணையை நினைத்து காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி அவர் தனக்கு காட்சியளித்து திசையை நோக்கி பலமுறைகள் வணங்கி துதித்தான். அவ்விடத்தில் அவருக்கு பொன்னாலும் மணியாலும் ஒரு ஆலயம் அமைத்து
அதில் பவளத்தினால் அமைந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வரலானான். அந்த மூர்த்தி பவளத்தினாலும் அமைக்கப்பட்டிருந்தமையால் பிரபால விநாயகர் என்று அந்த வனத்திற்கு பிரபாலர் மனம் என்றும் பெயர் முழங்கலாயிற்று. அந்த பிரபால விநாயகரின் பெருமைகளை எவராலுமே முற்றிலும் எடுத்துச் சொல்ல முடியாது. ஒரு சமயம் ஆதிசேஷன் தனக்கு பூபாரம் தாங்கும் சக்தி வேண்டும் என்று அந்த வனத்திற்கு வந்து விநாயகப் பெருமானை பூஜித்து சக்தி பெற்றான். அதனால் அவன் அந்த வனத்திற்குள் ஒரு நகரம் உண்டாக்கி அதற்கு தரணீதர நகரம் என்று பெயர் சூட்டி தன்னை ஆட்கொண்டு அருளிய பிரபால விநாயகமூர்த்திக்கு தரணீதர விநாயகர் என்று மற்றொரு பெயரும் சூட்டினான். ராவணனும் அம்மூர்த்தியை பூஜித்து இலங்காபதியாகும் பதவியை அடைந்தான். பஞ்சபாண்டவர்களும் அங்கு பூஜித்து துரியோதனாதியரை பாரத யுத்தத்தினால் வென்று அரசுரிமை பெற்றான். இவ்வாறு சொல்லி வந்த தேவேந்திரன் சூரசேன மகாராஜனை பார்த்து மேலும் சொன்னான். சூரசேனா, என் தேவ விமானம் இப்போது தோஷத்தின் காரணமாக கீழிறங்கிவிட்டது. சங்கட சதுர்த்தி விரதம் செய்தவர்கள் யாராவது ஒருவர் அவ்விரதத்தில் ஒரு நாள் பலனை மட்டும் எனது கையில் தத்தம் செய்தால் போதும். இந்த விமானமும் மண்ணை விட்டு கிளம்பி விண்ணில் பறந்துவிடும். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதனம் கடந்திரமுன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளரும் அன்றே.